இன்று 2026 தேர்தலே கூட ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பான பல்வேறு சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு தான் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசு மீதான தீர்ப்பு தான் இந்த தேர்தல். சாதாரணமாக தேர்தல் மீதான பார்வையை நம்ம பார்த்தோம்னா இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செயல்பட்ட விதம் குறித்த மக்கள் தீர்ப்பாக தான் இந்த தேர்தலை பார்க்கணும். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் இந்த அரசை செயல்பட விடாமல் முடக்கும் விதமாக நிதி மறுப்பில் தொடங்கி மசோதாக்கள் மறுப்பு வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் ஒரு ஒடுக்குமுறையை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக கையாண்டிருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி தான் தமிழ்நாடு அரசு இந்தந்த காரணங்கள்னால இந்தந்த இடங்களில் எங்களால் செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். இந்த செயல்பட முடியவில்லை என்றால் அது திமுகவின் பலவீனம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்களே, நீங்கள் கேட்டு பெற்றிருக்கணும், அதை செய்திருக்கணும், எப்படியாவது நீங்கள் அதை செயல்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் இந்த சட்டகத்திற்குள்ளே வேலை செய்யும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் வாய் சவடால்களாக இருக்குமே தவிர நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் இல்லை. அந்த உண்மையையும் ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சர் பேசுகிறாரு. எல்லா நீட்டு மறுப்பு வந்ததே கூட வெளியில் தெரியாமல் 2 ஆண்டுகளாக எங்கே வச்சுருந்தோன்னு தெரியாமல் மறைத்து வைத்திருந்ததை போல் அதிமுக அரசு மறைத்து வைத்திருந்ததை போல் இந்த அரசு மறைத்து வைக்கல. எது நடந்தாலும் உடனடியாக அது மக்களிடத்தில் முன் வச்சு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் மக்களிடத்தில் சொல்லி அதன்படி நீதிமன்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்களோடு சேர்ந்து வீதிகளில் போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு தயாராகத்தான் திமுக இருக்கிறது அப்படிங்கிறத அன்றாடம் நடைமுறைகள்லையும் பார்க்க முடியுது.